லக்ஷ்மணன், எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கை? முதல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா 2 பார்வைகள் முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? எஸ், இந்த தீர்ப்பு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதா நம்ம பல வழக்குகள்ல பார்த்துட்டோம். அரசியல் தொடர்பானது மட்டுமல்ல, குடும்ப தகராறுல ஆரம்பிச்சு சொத்து தகராறு வரைக்கும், அரசியல் வரைக்கும் கடந்த சில 10 ஆண்டுகள்ல ஒரு விழிப்புணர்வு கலந்த தீர்ப்புகளை பலதை நம்ம பார்த்துட்டோம். அந்த வகையில தனி நீதிபதி கொடுத்த ஒரு உத்தரவு அடுத்த ஒரு அமர்வு விசாரிக்கிற வரைக்கும் அமலில் இருக்குங்கிறதா சட்டத்தின் நடைமுறை. அப்ப 2 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வுல அந்த வழக்கு விசாரணை நடக்கிற போதே பிரதான கேள்வியை எடப்பாடி தரப்பு முன் வச்சாங்க, இந்த பெட்டிஷனர் தரப்பும் போய் முன் வச்சாங்க. இப்ப என்ன நடந்தது? இன்னைக்கு எந்த தீர்ப்பு பெருசா வந்துடல, யாருக்கு சாதகமாக வரல, யாருக்கு பாதகமா வரல. ஒரு வகையில பார்த்தா தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு கட்சிகள் தொடர்பான விஷயங்களை விசாரிப்பதற்கு உரிமை இருக்கு, அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கு, அதிகாரத்தை வழங்கி இருக்குன்னு தேர்தல் ஆணையம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இன்னைக்கு CV சண்முகம் வெளியில வந்து குமாஸ்தா வேலைதான் தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொன்னார் இல்லையா? இதை கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகள்ல நீதிமன்றத்திலையும் எடுத்து சொன்னாங்க. நான் திரும்ப சொல்றேன், சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஒரு நாட்டுல நீதிமன்ற வழக்குல 2 தரப்பும் தங்கள் கருத்துக்களை வைப்பாங்க, 2ஐயும் நீதிபதிகள் கேட்பாங்க, அவர்கள் எதை தீர்ப்பாக வழங்குகிறார்களோ அதுதான் அமலில் இருக்கும். அப்ப தேர்தல் ஆணையம் குமாஸ்தா அல்ல என்கிற அந்த தீர்ப்பு தான் இன்று காலையிலிருந்து 11 மணியிலிருந்து அதுதான் அமலில் இருக்கும். எது வரைக்கும்? உச்ச நீதிமன்றத்திற்கு அதிமுக தரப்பு போய், எடப்பாடி தரப்பு போய் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை வாங்குகிற வரை இந்த தேர்தல் ஆணையத்திற்கு உட்கட்சி விவகாரங்களை அதிமுகவுக்கு மட்டுமல்ல, ஏன்னா உயர்நீதிமன்றம் அளிக்கிற தீர்ப்பு நாடு முழுக்க அமல்படுத்துகிற ஒரு தீர்ப்பா தான் இருக்கும். அதற்கு வழிகோலுகிற அந்த சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ல சென்னையும் ஒண்ணு, அசாம்லயும் இதைத்தான் அமல்படுத்த போறாங்க. சோ எடப்பாடி தரப்பு ஒரு தடை வாங்குற வரைக்கும் இதுதான் அமலில் இருக்கும். அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிக்கிற அதிகாரம் இருக்கும். எங்க அதுல நீதிமன்றமே இன்னைக்கு கொடுத்திருக்க தீர்ப்புலயே என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த தீர்ப்புலயே சொல்றாங்க. இல்ல பாருங்கன்னு சொல்லல, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் விசாரிங்கன்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த வரிகளை படிச்சீங்கன்னா அந்த வரிகளும் இருக்கும். அல்லது இந்த தீர்ப்புக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கொடுங்கன்னு கேட்டு எடப்பாடி தரப்பு போகாத வரைக்கும் நான் திரும்ப அங்கதான் வந்து நிக்கிறேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் விசாரிங்க. எப்படி விசாரிக்கணும்? சட்ட வரையறைக்கு உட்பட்டு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விசாரிங்கன்ற ஒரு வார்த்தை. 2 அம்சங்களை திரு CV சண்முகம் குறிப்பிடுறாரு. சட்ட விதி என்ன சொல்லுது, தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட விதி கொடுத்திருக்க கூடியது அப்படிங்கிறதுல பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் குறிப்பிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன அடிப்படையில் அவங்க உள்ள வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அம்சத்தை சொல்ல, இதை தாண்டி அவங்க உள்ள வர முடியாது. ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதான்னு பார்த்து அங்கீகரிக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனா பிரச்சனையே இல்லை, ஏற்கனவே எல்லாம் ஒரு முடிவாகி தீர்ப்பாகி பொதுச்செயலாளர் இவரு, சின்னம் இவர்கிட்ட இருக்கு, எல்லாம் வந்த பிறகு இப்ப எங்க தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உட்கட்சி பூசல் இருக்கா, யார் பக்கம் பலம் இருக்கு, யார் பக்கம் இல்லைன்னு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. இல்ல, இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் முன்னாடி என்னவெல்லாம் வாதத்தை CV சண்முகம் வைத்தாரோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றத்தில் வச்சா இன்னமும் அவருக்கு, அவர் தரப்புக்கு, அவர் சார்ந்திருக்கிற அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை அப்படியே டைப் பண்ணி தேர்தல் ஆணையத்திலும் போய் சொல்லலாம், நீங்கள் விசாரிக்க உரிமை இல்ல, அந்த சட்டப்பிரிவு எடுத்து படிங்கன்னு. அந்த போரம் இப்போ உயர்நீதிமன்றத்துல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. நான் விதிகள் இதோட முடிச்சிட்டதா பாக்குற கார்த்திகை செல்வன், இனிமேல் முழுக்க அரசியல் தான். நான் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அரசியல் சித்து விளையாட்டுகள் இதுல தொடங்க போகுது. அதற்கான முதல் புள்ளிதான் இது. என்ன தெரியுமா? இரட்டை இலை சின்னம் யாருக்கு, இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்க. இரட்டை இலை சின்னம்னு சொல்லிட்டாலே A ஃபார்ம் B ஃபார்ம்ங்கிற வார்த்தை அதுல ஒளிஞ்சிருக்கு, அதிகாரப்பூர்வமா ஒளிஞ்சிருக்கு. A ஃபார்ம் B ஃபார்ம்ல யார் கையெழுத்திடலாம்? அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அல்லது அந்த கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட அது ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம், பொதுச் செயலாளராக இருக்கலாம், கட்சியின் தலைவரா இருக்கலாம். சரிதானா? அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணுன்றதா A ஃபார்ம் B ஃபார்ம் தொடர்புடைய விதிகள் சொல்லுது. அப்ப எடப்பாடிக்கு அந்த அதிகாரம் இருக்கா? பொதுச்செயலாளர் என்கிற முறையில் அவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா? அதுவே கேள்விக்குறியா இருக்கு. இங்கதான் கவனிக்கணும் கார்த்திகை, பெட்டிஷன் இதோட முடியாது. இரட்டை இலை சின்னத்தை கொடுப்பதாக மட்டும் அந்த இனிமேல் வரப்போற பெட்டிஷன் இருக்காது. இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது. அதையும் சேலஞ்ச் பண்ணி தான் இவங்க பெட்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வரப்போகுது. அதுல என்ன ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சேன்னு நானும் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு கொக்கிய தேர்தல் ஆணையம் வச்சிருக்குன்னா, தர்ம யுத்தத்தை முடித்துக் கொண்டு OPS எடப்பாடியோட போய் சேர்ந்தார் இல்லையா? அப்படி சேர்ற போது நடந்த பொதுக்குழுல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவிகளை உருவாக்குறோம், பொதுச்செயலாளர் பதவியை நீக்கிறோம்னு சொல்லி அந்த கட்சி விதிகளை திருத்தி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல கொடுத்த போது தேர்தல் ஆணையம் உறுதிபட அதை ஏற்றுக்கொண்டது இல்லையா? அந்த உறுதியோடு கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தல், கடந்த இடைத்தேர்தல் அப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை கொடுக்கிறோம், நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில ஒரு வார்த்தையை போட்டு கொடுத்தாங்க. ஒரு புள்ளியை, ஒரு கொக்கியை
தேர்தல் ஆணையம் இன்னும் வச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒருவேளை எதிர்கால அரசியல் கணக்குகளை மனசுல வச்சு ஒரு சிலர் பின்னால் இருந்து அதை செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. அவர்கள் நினைத்தால், நான் இப்பவும் சொல்றேன், கடந்த காலங்களில் சம காலத்தில் கூட அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்ய துணிகிற பிஜேபி இப்போதும் ஆட்சியில் இருக்கிற போது, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அரசியலில் கோலோச்சிய பிஜேபி மறைமுகமாகவும் நேரடியாகவும் இப்போதும் தலையிடு இருந்தா எனக்கு கிடைக்கிற தகவல் சொல்லுது. நடக்கிற விஷயங்கள் தான் நிரூபிச்சு பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து எடப்பாடிக்கு உங்கள்கிட்ட தான் வரேன் எஸ்பிஎல். ஓகே, இல்ல அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் சதி நடக்குதுன்னா அது அவங்களுக்கு தொண்டர்கள் அவங்க பக்கம் இன்னும் கூடுதலா கன்சாலிடேட் தான் ஆவாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபி எடுத்த 90% முயற்சியில் அந்த கட்சியை பிளவுபடுத்துவதாக தான் இருந்தது. ஜெயலலிதா மறைந்த உடனே இங்க நடந்த அரசு நிகழ்ச்சிகளாகட்டும், அதிமுக தொடர்புடைய நிகழ்ச்சிகளாகட்டும், பிரதமர் மோடி, துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு, உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா, அத்தனை பேரும் பேசிய மேடைகளை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவ்வளவு புகழ்ந்திருப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் நிராதரவானவர்கள் அல்ல அப்படிங்கிற செய்தியை மறைமுகமா சொல்லி அதிமுக தொண்டர்களை தங்கள் பக்கம் திருப்ப முடியுமான்னு பார்த்தாங்க. ஒருத்தர் கூட போகல. நிர்வாகிகள் போயிருக்கலாம், கொத்து கொத்தா தொண்டர்கள் போகல. நிர்வாகிகளே பெரிய அளவுக்கு எங்கேயும் போகலையே, போகல. அப்ப அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகுது. சரி, நம்மளே வளர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா வேல் யாத்திரைன்னு ஒண்ணு நடத்தி பார்த்தாங்க. ஆறுபடை வீட்டுல ஒரு வீட்லயும் ஜெயிக்காத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை இடது கையால் புறம் தள்ளினார்கள். அதுவும் எடுபடல. அப்போ ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த, பிளவுபடுத்த முயன்ற பிஜேபி முதல் முறையாக தங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரியாக இருக்கிற, தத்துவார்த்த எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் பலமான அதிமுக அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டுதான் இது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அல்ல. கார்த்திகை செல்வன், கடந்த 3 மாதங்களாக திரைக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. 24 தேர்தலுக்கே அழைப்பு கொடுத்தாரு திரு அமித்ஷா வெளிப்படையா. எல்லாரும் ஒன்னா இருங்க அப்படின்ற மெசேஜ் எடப்பாடிக்கும் சொல்லப்பட்டது. 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்ச போது இதைத்தான் சொன்னாங்க. அண்ணன், நீங்கள் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டுமானால் அதிமுக பலமா இருக்கணும்னு சொன்னாங்க. எடப்பாடி ஏற்க மறுத்தார். சோ எடப்பாடியுடைய மனநிலையை பிஜேபியும் புரிந்து கொண்டது. அப்படிப்பட்ட எடப்பாடி அந்த இடத்தில் இருக்க வேண்டுமா என்கிற கேள்விக்கு வந்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு நடந்த தீர்ப்பு. தொடக்க புள்ளி இது சட்டத்தின்படி நடந்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சுன்னா அதுவும் அரசியலமைப்பு சட்டப்படி தான் சொன்னேன். ஆனால் நடைமுறை ரீதியாக பார்த்தால் அது பிஜேபி பின்னால் இருந்து இயக்குகிற ஆணையமாக கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகள் இருப்பதை பார்த்தால் அதிமுகவை மையப்படுத்திய அரசியலில் வரும் வாரங்களில் பல ஆச்சரியங்கள் நடக்க போகுதுன்னு தான் எனக்கு தகவல்கள் இருக்கு. என்னை சோதிக்காதீர்கள் அப்படின்னு இன்னைக்கு திரு செங்கோட்டையன் பொதுக்கூட்டத்தில் சற்று முன்னதாக இப்ப பேசிட்டு இருக்காரு. வரும்போது கேட்ட சில வார்த்தைகள் நான் சிம்பிளா இதை சொன்னேன். ஆனா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு. இதெல்லாம் பேசு பொருளாக மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்றாரு. இப்போ கோட்டையை சுற்றி இல்லை, செங்கோட்டையனை சுற்றி தான் செய்திகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஆனா என்ன சோதிக்காதீங்க, நான் சொன்னது இதுதான் அப்படின்னு திரும்ப ஒரு முறை எம்ஜிஆர் அவர்களுடைய, ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படங்கள் இல்லை அப்படிங்கிறத அவர் அங்க சொல்றாரு. மற்ற விஷயங்கள் இதெல்லாமும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறீங்களா? எல்லா நகர்வுகளுமே தொடர்புடையதாக இருக்கு. இன்னைக்கு தீர்ப்புக்கு முன்பாக கடந்த 2 நாட்கள் முன்பாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில புள்ளிகளை இணைச்சு பாருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செங்கோட்டையன் பேசினது எடுத்த காரணம் சரியான காரணமா இருக்கலாம். அம்மா படம் எங்கன்னு கேட்டா அது தவறுன்னு சொல்ற ஒரு தொண்டனுக்கு கூட துணிச்சல் வராது. சோ நல்ல காரணம். ஆனால் தன் இயல்பை மீறி பத்திரிகையாளர்களை பார்த்து பேச தயங்குகிற செங்கோட்டையன் தனக்கு பேசுகிறவரிடமெல்லாம் அந்த விளக்கத்தை தேடி தேடி போய் சொன்னாருன்னா அது இயல்பான செங்கோட்டையன் அல்ல. காரணம் இது மட்டும் அல்ல அப்படிங்கிற புள்ளிக்கு வந்தோம். இந்த இரட்டை வழக்கை சுட்டி காமிச்சேன். தினகரன் டெல்லி போயிட்டு வந்ததையும் நான் சுட்டி காமிச்சேன். அவர் டெல்லி போயிட்டு 2 வார்த்தையை சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும், இதில் இணைய வேண்டும். எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி, எடப்பாடியை தள்ளி வைத்துவிட்டு அவரை நாம் மட்டும் வரலாமா என்பதை அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் முடிவு செய்தாலும் சரின்னு அவர் ஒரு புள்ளியை போட்டார். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா பிஜேபியினுடைய அரசியல் சேஷ்டைகளை நான் நினைவுபடுத்தி பார்த்தா, நான் திரும்ப சொல்றேன், வரப்போற வாரங்கள்ல அதிமுக அரசியலில் பல திருப்பங்கள் நடக்கலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற எஸ்பிஎல்